வணக்கம். செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதி. இன்னும் 11 நாட்கள். இன்றைய நாளோடு சேர்த்தால் இன்னும் 10 நாட்கள். தபால் மூலமான வாக்களிப்புகள் 90% செலுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. அவ்வாறு தவறவிடப்பட்ட அஞ்சல் மூலமான வாக்காளர்கள், தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோர் இன்றும் நாளையும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் உங்களது வாக்குகளை செலுத்தலாம். இப்போது வாக்காளர் அட்டைகள் விநியோகம் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருவதாகவும் வருகின்ற 14ஆம் தேதி அதற்கான சிறப்பு தேதியாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அஞ்சல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு இது பற்றிய இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்து நடைபெறுகின்றன. சில இடங்களில் ஒரு கட்சி தேர்தல் பிரசார கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று மைதானத்தை பூட்டுகின்ற அளவுக்கு இந்த போட்டித்தன்மை நிலவுகிறது என்றால் யோசித்து பாருங்கள். தமிழரசு கட்சி இந்த தேர்தலில் நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு கட்சி, ஆனால் எக்கச்சக்கமான வாக்காளர்களை தன்வசம் வைத்திருப்பதாக கருதப்படுவது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொன்னதை போல, நாங்கள் குறிப்பிடுகின்றவருக்கு எங்களது தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே உட்பூசல்கள் எக்கச்சக்கமாக மறைந்திருக்கின்றன. வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு வீடு உடைந்து இருக்கிறது, வீட்டுக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றன என்பது வெளியே தெரியும் அளவுக்கு மோதல்கள் உக்கிரமாகி இருக்கின்றன. இன்றைய நாளில் வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டமும் முடிவேதம் இல்லாமல் முடிந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் முடிவு ஒன்று அறிவிக்கப்படுகின்றது. தலைவர் மாவை சேனாதிராஜாவினால் 6 பேர் கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களை பரிசீலிக்கின்ற அமைப்பு ஒன்று இன்று கூடி முடிவொன்று எடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே முடிவொன்று எடுக்கப்பட்டாயிற்று மத்திய குழுவின் மூலமாக. இது என்னடா புது குழப்பமாக இருக்கிறது, இந்த கவுண்டமணி செந்திலின் வாழைப்பட நகைச்சுவையை விட படுமோசமாக இருக்கிறது என்று கேட்டால் இதுதான் தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தது. பின்னர் தமிழரசு கட்சியின் தலைவர் தனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார். உடனடியாகவே ஒரு சில மனத்தியாளங்களுக்கு பிறகு அடுத்த நாள் அவர் சொன்னார், இல்லை, சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க மத்திய குழு எடுத்த முடிவை நாங்கள் எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்து ஆலோசிப்போம் என்று ஸ்ரீதரன் விடாப்பிடியாக எதிர்ப்பாக இருந்தார். இனி மீண்டும் ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெறாது. வருகின்ற 14ஆம் தேதி மத்திய குழு கூட்டம் இடம்பெறும். ஆனால் இது பற்றி மீண்டும் பரிசீலிக்கப்படாது என்று சொல்லப்பட்டது. மீண்டும் இல்லை, தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்கின்ற குழு கூடி இது பற்றி பரிசீலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நாளில் அவ்வாறான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. 6 பேர் வருவதாக இருந்து 5 பேர் வருகை தந்திருந்தார்கள். மீண்டும் இன்றைய நாளில் முடிவேதும் இல்லாமல் கலைந்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் முடிவு ஒன்று எடுக்கப்படும். அந்த முடிவு வருகின்ற 14, 15 இல்லாவிட்டால் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. அப்பாடா, இது தலையை சுற்றுகிறது என்று யோசித்தால் இதுதான் இந்த தேர்தல் காலத்தின் மிகச்சிறந்த மிஸ்ட்ரி, அதாவது மிகச்சிறந்த மர்மம், இல்லாவிட்டால் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று நாங்கள் சொல்லக்கூடியது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். குழப்பம் இல்லாமல் நாங்கள் தெளிவான சில விடயங்களை பார்க்க வேண்டியது அவசியம். தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த குழப்பத்தின் காரணமாக பாதிக்கப்படுவது ஒன்றும் தலைவர்கள் கிடையாது, மாறாக தொண்டர்கள், அதுபோல இடைநிலை மட்டத்திலே இருக்கின்ற கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்கள் தான் இது பற்றி குழம்பி போயிருக்கின்றார்கள் என்பது உறுதி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெளிவாக இன்னும் புறக்கணிப்பு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. அதுவேளை பிரதான வேட்பாளர்கள் 3 இல்லாவிட்டால் 4 தங்களுக்கிடையில் வாத பிரதிவாதங்களை முன்வைக்கின்றார்கள். மேடைகள் தோறும் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார்கள். அதுபோல தாமல்கள் இன்னமும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் 5 பிரதி அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி எளிதாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் பரப்பிலே ஆராய்ந்து வருவோருக்கு, சஜித் பிரேமதாச மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாக்குறுதிகளை வழங்குவதோடு சேர்த்து மக்களுக்கான சில சலுகைகளை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அன்ரோகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாசவுக்கு சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு தரப்பினரை சந்திக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்குகின்ற வாக்குறுதிகளில் ஒரு சில தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக அமைந்திருக்கின்றன என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. இதேவேளை அரசாங்க ஊழியர்களுக்கான ஊதிய கொடுப்பனவு உயர்வு தொடர்பாக அமைச்சரவை எடுத்திருக்கின்ற முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் விரிவாக இங்கே பார்க்க போகின்றோம். ஜனாதிபதி எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் சட்டவிரோதமாக இருக்கின்ற காரணத்தால் அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் குறிப்பிடுகின்றார். இதேவேளை நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டிலே இன்றைய நாளில் இடம்பெற்ற அமர்வுகளின் மிக முக்கியமான விடயம் கனடா இலங்கைக்கு கொடுத்திருக்கின்ற அழுத்தம், அதுபோல இலங்கை காட்டியிருக்கின்ற எதிர்ப்பு. ஜெனீவா மாநாட்டிலே இலங்கை பற்றி எடுத்திருக்கின்ற தீர்மானத்துக்கு ஐரோப்பிய யூனியன் தெரிவித்திருக்கின்ற ஆதரவு பற்றிய விடயங்களை பற்றியும் இன்றைய செய்தியில் விரிவாக பார்ப்போம். இவை பற்றியும் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் விபத்து செய்தி ஒன்றும் மிக கவலையான செய்தியாக கிடைத்திருந்தது. அந்த செய்தியோடு ஆரம்பிப்பது எங்களுக்கெல்லாம் பல்வேறு விழிப்புணர்வுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. உயர்தர வகுப்பு மாணவி ஒருவரது உயிருக்கு எமனாக வந்திருந்த ஒரு டிப்பர் வாகன விபத்து தொடர்பாக இந்த செய்தி தான் மிக கவலையான செய்தியாக அமைந்திருக்கிறது. இன்று மாலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் கொக்குவில் இருந்து கல்லூரி மாணவி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தது பற்றிய செய்தி. கொக்குவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 17 வயதான உயர்தர பிரிவு மாணவிதான் இவ்வாறு டிப்பர் மோதி பலியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இன்று பிற்பகல் 2:30 அளவில் பாடசாலை முடித்து துவிச்சக்கர வண்டியில் தனியார் கல்வி நிலையத்துக்கு அவர் சென்று கொண்டது வேளையில் ஆடியபாதம் வீதி வழியாக பின்னால் வந்த டிப்பர் வண்டி இந்த மாணவி மீது மோதி டிப்பரின் பின்சில் மாணவியின் தலையின் மேல் ஏறி இருப்பதாக மிக பரிதாபகரமான சாவாக இது இடம்பெற்றிருக்கிறது.
மாணவி போதனா வைத்தியசாலைக்கு, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அங்கே அவர் உயிரிழந்திருந்தார் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. உறவினர்கள் மிக கடும் கோபத்தோடு கவலை கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதுபோல உடற்கூற்று பரிசோதனைகளுக்கு பிறகு இந்த சடலம் உறவினர்களும் கையடிக்கப்படுகிறது. இப்படியான மரணங்கள் தவிர்க்கப்படக்கூடியவை. அதுபோல இந்த மரணங்களுக்கு காரணமானவர்கள் தவறளித்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விடயம். பெருமதி வாய்ந்த உயிர்கள் இவ்வாறு பலியாகி கொண்டிருக்கின்றன. அண்மை காலத்தில் இப்படியான மரணங்கள் எங்களால் தடுக்க முடியாமல் ஒரு பக்கம் இருக்கின்றன. அதுபோல A9 வீதியானது ஒரு கொலைக்களமாக தொடர்ச்சியாக அண்மை காலமாக இடம்பெற்று வந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது அந்த வீதி வழியாக இடம்பெறுகின்ற விபத்துகள் கொஞ்சம் குறைந்திருந்தாலும், தேர்தல் பரபரப்பிலே நாங்கள் ஒரு பக்கம் விபத்துகளை பற்றி மறந்திருந்தாலும் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியிருக்கிறது, அவதானித்திருப்போம். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு, இதுதான் கடந்த வாரம் வெளியிடப்பட்ட செய்தி. ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே இது பற்றி எதிர்ப்பும் குழப்பமும் இருக்கிறது என்பது உண்மை. மாவை சேனாதிராஜா ஆரம்பத்தில் இது பற்றி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். காரணம், அதை எதிர்பார்த்து உண்டு. அவர் தனிப்பட்ட முறையில் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு இல்லை, தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்த முடிவு சரி, தான் அந்த கூட்டத்துக்கு போகாவிட்டாலும் அந்த முடிவை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராய்வோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த வேளையில் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றது வேளையில் மாவை சேனாதிராஜாவின் இல்லத்துக்கு சென்றிருந்தார். அந்த வேளையில் சொல்கின்றார், ஜனாதிபதி தான் வெல்வார், அவர் வெல்ல வேண்டும், அவர் வென்று மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகு குறிப்பிட்டார், இல்லை, அவர் வந்த மரியாதை நிமித்தம் தான் அவ்வாறு குறிப்பிட்டதாக. ஸ்ரீதரன் முன்பிருந்து விடாப்பிடியாக அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவு என்று சொல்லி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் இதை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட கிளையானது ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியதை பற்றி அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக கட்சி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்ற குழப்பத்தோடு மக்கள் ஆர்வத்தோடு பார்த்திருந்தார். இன்றைய நாளில் வவுனியாவிலே இது சம்பந்தமாக முடிவெடுக்க தேர்தல் விஞ்ஞாபனங்களை பற்றி ஆராய்கின்ற விசேட குழு நியமிக்கப்பட்டிருந்தது. 6 பேர் கொண்ட குழு. அந்த குழு தன்னுடைய ஆராய்வுகளை மேற்கொள்வதற்காக அந்த நாளில் கூடுகிறது. தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், வடமாகாண சபை அவைத்தலைவர் CBK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், சுமந்திரன், இவர்களோடு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சரவணபவன் ஆகியோர் அடங்கிய குழுவிலே சரவணபவன் தவிர்ந்த ஏனைய 5 இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும், ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவரோடு கலந்துரையாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்திருந்தார். அத்தோடு எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதால் 14ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பது என்ற முடிவு காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதார். அவர் தன்னுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவே முன்னெடுக்க விளைவிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அது அவருடைய விருப்பம் என்ற போதிலும் கட்சி அதற்கு அனுமதி அளிக்காது என்று சொல்லி சுமந்திரன் அங்கே குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட இன்னும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே யாரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் முறையாக இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இதன் அடிப்படையில் தமது கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பற்றி ஆராய்வதற்கான விசேட குழு சகல வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களையும் மீண்டும் நன்கு ஆராய்ந்து யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து வருகின்ற 14 அல்லது 15ஆம் தேதி உரிய முறையான அறிக்கை ஒன்றை வெளியிடும் மக்களுக்கு வழிகாட்டு என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த மாதம் 1ஆம் தேதி இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது, சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து. வருகின்ற 21ஆம் தேதி தேர்தல். எனவே 14 அல்லது 15 இவ்வாறான முடிவு ஒன்று வழங்கப்பட்டாலும் கூட மக்களுக்கு சரியான தகவல் ஒன்றை கொடுத்து அவர்களை வழிப்படுத்த இன்னும் இருப்பது 1 வாரத்துக்கு குறைவான நாட்கள். இந்த குளறுபடிகள் இப்போது இருக்கின்றன என்பது உண்மை. சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்ரீதரன் அதை எதிர்க்கிறார். அவர் தனியாக தான் ஆதரவு அளிக்கப் போவதாக குறிப்பிடுகிறார் அரியநேத்திரனுக்கு. எனவே இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஸ்ரீதரன் கருத்துரைக்கும் போது அவர் குறிப்பிடுகின்ற விடயம், தனக்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அப்போது கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை. எனவே இப்போது அவை கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நிலையில் அவற்றையும் நன்கு ஆராய்ந்த பிறகு இறுதி தீர்மானம் 14 அல்லது 15 எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த குழப்பங்களின் மத்தியில் மாவை சேனாதிராஜா, தமிழரசு கட்சியின் தலைவர், என்ன விடயத்தை சொல்கின்றார் என்று சொல்லி அவதானித்து பார்த்தால், அவர் சொல்கின்ற விடயம் இந்த 2 பேர் சொல்கின்ற விடயங்களையும் கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து தனியாக சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் சொல்கிற விடயம் கட்சியின் உத்தியோகபூர்வமான விடயமாக தலைவர் மூலமாக விடுக்கப்படுகின்ற அறிவித்தலாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடும். இன்றைய நாளில் தன்னுடைய தலைமையில் இடம்பெற்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை அலசி ஆராய்கின்ற கூட்டத்திலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன.
தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக ஏற்கனவே 6 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் எம்முடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும், அதற்காக கட்சி ரீதியான கொள்கை, இனப்பிரச்சனை தீர்வு, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பவற்றுக்கு ஆதரவான அறிக்கையை தாம் எதிர்பார்த்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருந்த தேர்தல் அறிக்கை காரணமாக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக கொள்கை அடிப்படையில் இணக்கம் ஏற்பட்டு அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி வருகின்ற 14ஆம் தேதிக்கு முன் அல்லது 15ஆம் தேதி கூடி ஆராய்ந்து பொதுமக்களுக்காக அறிக்கை வெளியிட உள்ளோம் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த இடத்திலே சுமந்திரன் குறிப்பிடுகின்ற விடயமும் மாவை சேனாதிராஜா குறிப்பிடுகின்ற விடயமும் கிட்டத்தட்ட ஒத்திசைவதாக அமைகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று. ஆனால் மாவை சேனாதிராஜா குறிப்பிடுகின்றார் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக கொள்கை அடிப்படையில் இணக்கம், அதுபோல தமிழரசு கட்சிக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி மக்களுக்கு அறிக்கை ஒன்றை கொடுக்க இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். ஆனால் மக்களுக்கு தெளிவான அறிக்கை ஒன்று வருகின்ற 15ஆம் தேதிக்கு முதல் வெளியிடப்படும் என்பதுதான் அவர் குறிப்பிடுகின்ற விடயம். எனவே அந்த இடத்துல ஊடகவியலாளர்களில் ஒருவர் அவரிடம் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து தாங்கள் ஒரு கட்சியின் தலைவராக கருத்து வெளியிட்டிருந்தீர்கள், ஆனால் கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று சொல்லி அறிவித்திருக்கிறது, இது மக்களை குழப்பம் அடைய செய்யக்கூடிய விடயம் அல்லவா என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்ட போது மாவை சேனாதிராஜா குறிப்பிடுகின்றார் தான் மாறுபட்ட கருத்தை எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஆரம்பத்திலும் கூறிய கருத்து கட்சி கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன என்பது தனக்கு தெரியாது, அந்த விளக்கம் தேவைப்பட்டிருந்தது. கட்சி முன்வைத்த கருத்தை ஆராய்ந்து அதை மக்கள் மத்தியில் முன்வைப்போம் என்று சொல்லி தெரிவித்திருந்ததாகவும் அடுத்த நாள் இது பற்றிய சரியான தகவலை தான் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு பத்திரிகை ஒன்று தேவையில்லாத கருத்தொன்றை முன்வைக்க போய் தான் தலைப்புச் செய்தியாக பிரசுரித்ததை அடுத்து இந்த குழப்பம் ஏற்பட்டதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இன்றைய நாளிலும் கட்சி எடுத்த முடிவு தொடர்பாக தாங்கள் பேசியதாகவும் இறுதி முடிவுதான் மிக முக்கியமானது என்றும் அதில் என்னென்ன மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கதைத்திருப்பதாக அவர் சொல்கிறார். அதற்கு பொருத்தமான அறிக்கைகளை வழங்கி மக்களை சரியான முறையில் வழிநடத்துவது, கட்சியின் பலம் மக்களின் பலம் என்பவற்றை ஆராய்ந்து ஜனநாயக ரீதியில் அதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இதற்கு ஏற்ப பொருத்தமான அறிக்கை ஒன்றை சரியான முறையில் அறிக்கையிட தேவைப்பட்ட திருத்தங்களோடு இறுதியாக இதை வெளியிடுவோம் என்று குறிப்பிடுகின்றார் தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜா. அது தொடர்பாகவே இன்றைய நாளில் பேசப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். 3 மணித்தியாலம் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பின் முன்னாள் மேயர் சரவணபவன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை, இனி 5 சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இன்னமும் முடிவெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுவதும் அதுபோல வருகின்ற 15ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிடப்படுவதாக சொல்லப்படுவதும் பல்வேறு குழப்பங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இப்போது தமிழரசு கட்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் தங்களுக்கிடையே இருக்கிற குழப்பங்களை ஒரு பக்கம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், இன்றைய நாளில் ஸ்ரீதரன், சுமந்திரன், மாவை சேனாதிராஜா கூடி இங்கே உரையாடி இருக்கின்றார்கள். ஆனால் வெளியே அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் மோதிக்கொள்வது பரம வைரிகள் மோதிக்கொள்வதை போல இப்போது சஜித், ரணில், ஆந்திரகுமார் திசாநாயக்க மோதிக்கொள்வதை விட அதிகமாக ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனின் ஆதரவாளர்கள் மோதிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கட்சி பிரித்து விட்டார். சுமந்திரன் சஜித்தின் பக்கம் எடுக்கிறார், ஸ்ரீதரன் சங்கின் பக்கம் எடுக்கிறார் என்று கடுமையான மோதல். இந்த மோதலை தீர்த்து வைக்க வழிவகைகளை இந்த தலைவர் தெரிவு இடம்பெற்றதே அதற்கு முன்னதாக இடம்பெற்ற மோதலை விட இது கொஞ்சம் மோசமாக இருப்பதாக தெரிகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. எனவே இந்த 2 தலைவர்களும் தங்களுடைய வேட்பாளர்கள் ஒன்றாக தேர்தலில் நிற்கப் போகின்றவர்கள், ஒருவருக்கு ஒருவர் பிரசாரம் செய்ய போகின்றவர்கள். எனவே அவர்கள் இந்த பிரச்சனைக்கு இணக்கமான தீர்வு ஒன்றை காண வேண்டியது அவசியமாகும். இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதியோடு கடந்துவிடும். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவசியமானது. தமிழ் மக்களுக்கான தேசியத்தை நோக்கிய அரசியல் என்பது அவசியமானது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மாவை சேனாதிராஜாவும் உறுதியான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டும். இந்த இடத்திலே அவர் ஒரு கட்சியின் தலைவராக வெட்டொன்று துண்டிரண்டாக பேச வேண்டியது அவசியமாகும். இந்த இடத்திலே வலுவல் நடுவல் போக்குகளோ இல்லாவிட்டால் மக்களை நோக்கி காய் நகர்த்துகின்ற அரசியலோ இல்லாமல் தெளிவான முடிவு ஒன்றை கட்சியாக எடுக்க வேண்டியது அவசியம். இப்போது மாவை சேனாதிராஜா சொல்லியிருக்கின்றார், இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுக்கு ஓரளவு இணக்கமாக இருக்கின்ற விஞ்ஞாபனம் என்ற அடிப்படையில் தான் சஜித் பிரேமதாசவுக்கு கொள்கை அளவில் ஆதரவு வழங்குவதாக இணக்கம் காணப்படுகின்றது என்று அதை மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு வர வேண்டும். காரணம், மக்கள் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக வைக்கின்ற விமர்சனங்கள். ஸ்ரீதரன் லண்டனிலிருந்து கேட்ட கேள்வி, சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி பற்றி என்ன உறுதி வழங்கப்பட்டுகின்றது, இல்லாவிட்டால் தமிழரசு கட்சியோடு பேசிய விடையில் அவர் என்ன உறுதியை வழங்கியிருக்கின்றார் என்று. ஒரு விடயம் உண்மை, மாவை சேனாதிராஜாவை சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு சந்தித்த வேளையில் ஸ்ரீதரன் அங்கே இருக்கவில்லை. அந்த கூட்டத்திலே 2 மணித்தியாலங்கள் பேசப்பட்டதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. அதிலே ஆரம்பத்தில் இணக்கம் காணப்பட்டதாக சுமந்திரன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலும் குறிப்பிட்டிருந்தார். எனவே அங்கே காணப்பட்ட இணக்கங்களையாவது மாவை சேனாதிராஜா ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டாலும் மக்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டாலும் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அதை பற்றி குறிப்பிடுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாமல் கட்சிக்குள்ளே பிளவு உடைவுகள் போன்றவை வருவதை தடுப்பது. இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள்,
அதுபோல ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரோடு செல்வம் அழைக்கநாதன், சித்தார்த்தன், கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டுத்தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்திய விடயம் என்பது தொடர்பாக எழுந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உரியவர்கள் சரியான முறையில் பதில் வழங்க வேண்டியதும் விளக்கத்தை வழங்க வேண்டியதும் நிச்சயமாக. தமிழ் தேசிய அரசியலானது வெளிப்படையாக மக்களுக்கு உண்மையான விடயங்களை வெளிப்படையாக கூறுவதாக, தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களோடு தமிழ் தேசியத்தோடு ஒன்றிய விடயங்களை சொல்வதாக அமைய வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்து வருகின்ற சில தீர்மானங்கள் குறித்து விமர்சன ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தபால் மூலமான வாக்களிப்பு இடம்பெறுகின்ற தேதிக்கு முன்னதாக 2 நாட்களுக்கு முன்னதாக அரசாங்க ஊழியர்களுக்கான வேதன உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அறிவிக்கிறார். 7.5 லட்சம் பேர், இத்தனை பேரும் அரசாங்க ஊழியர்கள், அவர்களது வாக்களிப்பு இடம்பெறுவதற்கு முதல் இந்த அறிவித்தலானது நிச்சயமாக லஞ்சமாக கருதப்படக்கூடியது. தேர்தல் மூலமாக வழங்குகின்ற கொடுப்பனவாக வாக்குறுதியாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம் அத்தனை அரசாங்க ஊழியர்களது வாக்களை குறிவைத்ததாக அமைந்திருக்கிறது என்பது பகிரங்கமாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. ஜனாதிபதி இந்த விடயத்தில் தேர்தல் விதிகளை அப்பட்டமாக மீறி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அதேவேளையிலே இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கவில்லை என செய்திகள் வெளியாகி இருந்தன. இது பற்றி உத்தியோகபூர்வமான அறிக்கை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர்கள் கொண்ட குழு இது பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்து ஜனாதிபதியிடம் கொடுத்து, ஜனாதிபதி அதை அமைச்சரவையிடம் கொடுத்து இதற்கான அங்கீகாரம் ஏற்கனவே பெறப்பட்டுகின்றது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இடப்பட்ட ஒரு அறிக்கை மூலமாக அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை குழுக்களுக்கு இடையே உள்ள சம்பள முரண்பாடுகள் பற்றி ஆராய்வு செய்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் இதை உள்ளடக்குவது பற்றி முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டதாக இது தொடர்பான குழுவின் தலைவர் உதய செரவிரத்ன இந்த ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். குறிப்பாக மக்கள் மத்தியில் இப்பொழுது தேர்தல் பிரசார காலத்தில் உணர்வு பூர்வமான விடயங்களை வெளியிடும் போது மக்களை தவறாக வழிநடத்துகின்ற பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடாது, இதற்கான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், இது இப்போது தேர்தல் காலத்தில் வெளியிடப்பட்ட செய்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கடந்த மே மாதமே முடிவெடுத்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது என்பதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்து வருகின்ற சில நடவடிக்கைகளாக கடந்த வாரம் 3 ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருந்தார். இன்று அதிரடியாக அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேடையில் நேற்றைய நாளில் தோன்றிய நடிகை கீதா குமாரசிங்க உட்பட மேலும் 5 பிரதி அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருப்பதாக அறிவித்தல் வெளியிட்டிருக்கின்றனர். இந்த பதவி நீக்க அறிவித்தல்கள் மூலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்த இவர்கள் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லாவிட்டால் நாமல் ராஜபக்சவின் பக்கத்துக்கு மாறி இருப்பதாகவே நாங்கள் கணித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ராஜாங்க அமைச்சரான கீதா குமாரசிங்க, அதுபோல சசீந்திர ராஜபக்ச, அமித் தேனுக விதானகமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டிவி சானக் ஆகியோரே இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5 ராஜாங்க அமைச்சர்கள். இதன் மூலமாக ஜனாதிபதியிடம் உள்ள பிடி தளர்ந்து கொண்டு போகிறதா, அவரது ஆதரவு குறைந்து கொண்டு போகிறதா என்ற கேள்வி ஒன்று வருகிறது. அண்மை காலமாக ஜனாதிபதியின் பக்கம் பல பேர் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் ஒரு சில பெருந்தரைகள் ஜனாதிபதியோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போது இப்போது மாறி நடந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஜனாதிபதியின் பக்கம் இருந்து பல பேர் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் பல பேர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் இன்னும் பல மாற்றங்கள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. சஜித் பிரேமதாச நேற்றைய மேடையிலும் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தான் வருகின்ற எல்லோரையும் சேர்த்துக் கொள்வதில்லை, ஆனால் மக்களுக்கு தன்னோடு யார் யார் சேர்ந்தால் நன்மை கிடைக்கிறதோ அவர்களை தன்னோடு தான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது முக்கியமான ஒன்று. இந்த வேளையில் சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான தேர்தல் பிரசார மோதல் மேடைக்கு மேடை வெடித்துக் கொண்டே இருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்க இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற தேர்தல் பிரசாரங்கள், அதுபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரங்கள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதாகவும், மக்களுக்காக இவர்கள் வேறு வேறு சின்னங்களில் நடிக்கின்றார்கள் தவிர 2 பேரும் வகுக்கின்ற கொள்கை ஒன்று என்று சொல்லி சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்துகிறார். இதேவேளை அனுரகுமார் திசாநாயக்க இன்று பகிரங்கமாக சஜித் பிரேமதாசவுக்கு மேடையிலே வைத்து சவால் ஒன்றை விடுத்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கேட்கிறார், சஜித் பிரேமதாசவிடம் உள்ள ஒரு சிலருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ரகசியமான டீல் இல்லையா என்று சொல்லி அவர் இங்கே கேட்கின்றார். அவர்கள் மதுபான வரி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்றும், இன்னும் பல்வேறு சலுகைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார்கள் என்றும் தன்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. இதை சஜித் பிரேமதாச மறுத்தால் தான் ஆதாரங்களை வெளிப்படையாக கொண்டு வருவேன் என்று சொல்லி சவால் விடுத்திருப்பது முக்கியமான ஒன்று. இதேவேளையில் இன்னும் ஒரு தேர்தல் பிரசார மேடையில் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் செய்து கொண்டிருக்கின்ற ரகசிய ஒப்பந்தம் ஒன்று இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தேர்தல் தோல்வியினால் இப்பொழுதே பயப்பட ஆரம்பித்திருப்பதாகவும், அனுரகுமார் திசாநாயக்கவோடு இதன் காரணமாக ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை அவர் இட்டிருப்பதாகவும் இப்பொழுது இவர் குறிப்பிடுகின்றார். அனுரகுமார் திசாநாயக்க வென்றால் அவர் ஜனாதிபதி,
பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி எடுத்துக்கொள்ள தயாராகுவதாக, இதன் காரணமாக ஒரு ரகசிய டீல் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாகத்தான் மேடைக்கு மேடை இரண்டு பேரும் தன்னை தாக்குவதாகவும், அந்த இரண்டு பேருக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒன்று இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். அதே போல ஊடகங்களுக்கு என்று கருத்து தெரிவித்திருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு முக்கியஸ்தரான SM மரிக்கார் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு வந்து சேர்ந்து கொள்ளுமாறு அழைக்கின்றார். காரணம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தோல்வியை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க தயாராகி வருகின்றார். எனவே அனுரகுமார் திசாநாயக்கவோடு மேற்கொண்டிருக்கின்ற ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் வென்றால் தான் வென்றது போல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருதி கொள்ளக்கூடும். எனவே அந்த ஆட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியினரை தேசிய மக்கள் சக்திக்கு அடகு வைக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இதன் காரணமாக தான் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி மேடைக்கு மேடை கூவி வருவதாக SM மரிக்கார் சுட்டிக்காட்டுகிறார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியாக இருப்பவர்கள் ஒரு நாளும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கோ JVPக்கோ வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்து சேருமாறு இவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மறுபக்கம் நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு வாக்குறுதியோடு வழங்கியிருக்கிறார். மத்தளை விமான நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு வரை அதிவேக நெடுச்சாலை ஒன்று தன்னால் உருவாக்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த அதிவேக நெடுச்சாலை மூலமாக பல்வேறுபட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதோடு கிழக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இது அமையும். இதன் மூலமாக அபிவிருத்தி துரிதகதியில் அதிகரிக்கும் என்று தன்னுடைய வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். தேர்தல் பிரசார மோதல்களில் இனி வரும் காலங்களில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இன்னும் அதிகமாக வரப்போகின்றனவோ என்பதுதான் பெரிய ஒரு விடயமாக இருக்கின்ற வேளையில் இப்போது இன்னொரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இது உத்தியோகபூர்வமான தரவுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட ஒரு விடயம். அதாவது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் இப்பொழுது இணைய வழியை நம்பி சமூக வலைத்தளங்களினூடாக பல்வேறு விளம்பரங்களை செய்து வருகின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிகின்ற விடயம். இந்த விளம்பரங்களின் மூலமாக ஒவ்வொரு வேட்பாளரும் இப்போது செலவழிக்கின்ற தொகையை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. காரணம், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் விளம்பரங்களை செய்யும் போது யார் யார் இந்த விளம்பரங்களுக்கு பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்ற விடயம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் வெளிப்படையான ஒரு விடயம். எனவே இம்முறை செலவழிக்கப்படுகின்ற முழுமையான தொகைகள் பற்றிய விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிகமாக தனிநபராக கூடுதலான செலவை செய்து விளம்பரங்களை இட்டிருப்பவராக கடந்த 90 நாட்களில் ஃபேஸ்புக் மூலமாக அதிகமாக விளம்பரங்களுக்கு செலவு செய்தவர்கள், ஏனைய சமூக வலைத்தளங்களை விட்டுவிட்டு நாங்கள் ஃபேஸ்புக் விளம்பரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஃபேஸ்புக் மூலமாக அதிகமான விளம்பரங்களை செய்தவர்களின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. மெட்டா லைப்ரரி மூலமாக பெறப்பட்ட இந்த தகவலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் இதுவரைக்கும் அதிகமான விளம்பரங்களுக்கு செலவு செய்தவராக இருக்கின்றார். தனிப்பட்ட அடிப்படையில் இன்னும் பல்வேறு தனிநபர்கள் இவருக்காகவும் அதுபோல ஏனையோருக்காகவும் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவினால் செலவழிக்கப்பட்ட தொகையாக 35,917 அமெரிக்க டாலர்கள் இதுவரை செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க டாலர்கள், ஒரு அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட சராசரியாக 300 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். சஜித் பிரேமதாஸ் இதுவரைக்கும் 33,869 டாலர்களை செலவழித்திருக்கின்றார் தன்னுடைய தனிப்பட்ட பெறுமதியாக. ஜாயின் ரணில் என்று ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான மற்றொரு குழுமம் மூலமாக 26,365 டாலர்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன. விஜயதாச ராஜபக்ச தேர்தலில் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தாத ஒருவராக கருதப்படுகின்ற முன்னாள் நீதி அமைச்சர், அவர் தன்னுடைய தனிப்பட்ட இந்த விளம்பரங்களுக்கு 23,200 டாலர்களை செலவழித்திருக்கின்றனர். அதுபோல தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சி 12,058 டாலர்களை செலவழித்திருக்கிறது. சமகி ஜனபரவகிய 3,632, ஐக்கிய தேசிய கட்சியின் தொண்டர்கள் என்று அழைக்கின்ற ஒரு குழுவினர் இதுவரைக்கும் 3,559 டாலர்கள். ஜனக ரத்நாயக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர், அவரும் தன்னுடைய விளம்பர செலவாக 3,283 டாலர்கள் என்று சொல்லி அப்படியே இந்த பட்டியல் செல்கின்றது. இதிலே பல்வேறு பெயர்கள் அடைமொழிகளோடு காணப்படுகிற பெயர்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் அவர்கள் யார் யாருக்காக விளம்பரம் செய்திருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் இங்கே வெளியாகும். இதை நீங்களும் தனியாக பார்க்கலாம், தேடி பார்க்கலாம், யார் யார் எவ்வளவு செலவு செய்கின்றார்கள், அதுபோல பிரதான வேட்பாளர்களாக அல்லாமல் ஏனைய வேட்பாளர்கள் யாருக்கு இந்த விளம்பரங்களை செலவு செய்கின்றார்கள் போன்ற விடயங்களை பார்க்கலாம். மக்கள் மத்தியில் அறிவூட்டுவதற்காக, தங்களை பற்றி விடயங்களை கொண்டு வருவதற்காக இந்த விளம்பரங்கள் இடம்பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம். இந்த இடத்திலேதான் இப்போது மிக முக்கியமாக ஜெனீவாவிலே இடம்பெற்று வருகின்ற மனித உரிமைகள் மாநாட்டில் நடைபெற்று வருகின்ற முக்கியமான விடயங்களை பற்றி பார்ப்போம். இந்த 2வது நாள், அதாவது 10ஆம் தேதி 2வது நாள், இலங்கை தொடர்பாக 51 தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதை பற்றி இன்றைய நாளில் இடம்பெற்ற விவாதங்கள், அதிலே குறிப்பிடப்பட்ட விடயம், கனடா முக்கியமாக சொல்லியிருக்கின்ற விடயங்களை பற்றி பார்க்க வேண்டும். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இந்த மனித உரிமை மீறல்கள், அதுபோல சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான குற்றங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் கடந்த 15 வருடங்களில் இலங்கையிலேயே ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எனவே இலங்கை தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை மேலும் 2 வருடங்களுக்கு புதுப்பிக்க வேண்டும் என கனடா உட்பட பல்வேறு அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்தி இருக்கின்றன. நேற்று முதல் நாள் 9ஆம் தேதி இந்தியாவின் பிரதிநிதி ஆற்றிய உரைக்கு பிறகு இந்த கனேடிய உரை மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது.
கண்மூடித்தனமான கைதுகளுக்கு வழிவகுக்கும் சுதந்திரத்தினை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் குறித்து தாங்கள் கரிசனை கொண்டிருப்பதாக கனடா அறிவிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த குறிப்பிட்ட சட்டம் தொடர்பாக சர்வதேச தரங்களுக்கு ஏற்படக்கூடிய விதத்திலே இது காணப்பட வேண்டும் என்று கனடா வலியுறுத்துகின்றது. இலங்கையில் போதிய அளவு பொறுப்புக்கூறலின்மை குறித்தும் தொடர்ந்து தாங்கள் கரிசனை கொண்டிருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தெரிவித்திருக்கிறது. எனவே இலங்கை கடந்த சில வருடங்களாக நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அது பொருளாதார அடிப்படையிலான நெருக்கடிகள். ஆனால் இது பற்றிய விடயங்களின் போது மனித உரிமை விடயங்கள் இங்கே மீறப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த 51 தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தீர்மானங்கள், அறிவித்தல்கள் ஆகியவற்றை தாங்கள் வரவேற்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருப்பது முக்கியமான ஒன்று. எனவே மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை, சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச மனித உரிமைகள் பேரவை ஆகிய அமைப்புகளின் சார்பாக உரையாற்றிய அகமது அடம் என்பவர் இலங்கையில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான குற்றங்கள் தொடர்பாக உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை உறுதி செய்வதற்கும் தற்போது முக்கியமான உயர் பதவிகளை வகிப்போர் உள்ளடங்கலாக அந்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்று சந்தேகப்படுவோருக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் அரசியல் ரீதியான தன் முனைப்போடு கூடிய முழுமையான மாற்றம் ஒன்று அவசியம் என்று வலியுறுத்துகின்றனர். 15 வருடங்களாக இடம்பெறாத இந்த விடயம் பொறுப்புக்கூறல் என்ற நடவடிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுபோல வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நினைவுகூறலுக்கான உரிமையை உறுதி செய்வதும், அந்த பகுதிகளில் படையினரால் கையகப்படுத்தப்படுகின்ற காணிகளை தாமதமின்றி உரிமையாளர்களிடம் கையளிப்பதும் இன்றியமையாததாகும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இருப்பினும் கடந்த 15 வருட காலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே உண்மை, நீதி மற்றும் இழப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்காக மனித உரிமைகள் பேரவையை நம்பியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கிற துரோகமாகவே அமையும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். உண்மையான விடயம் தானே. ஒவ்வொரு வருடமும் இந்த மனித உரிமைகள் தொடர்பான கூட்டங்கள் ஜெனீவாவில் இடம்பெறும் போது தங்களுக்கான நீதி கிடைக்கும், இத்தனை காலமும் மறுக்கப்பட்ட நீதி மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இது ஒரு திருவிழா போல இடம்பெறுவது, அதற்கு பிறகு எந்த ஒரு முடிவும் காணப்படாதது, இலங்கைக்கு எதிரான அறிக்கைகள், இலங்கை அதை மறுப்பது போன்ற விடயங்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய நாளில் ஆற்றப்பட்ட உரைக்கும் இந்த நாளில் கனடாவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கும் இலங்கை அரசாங்கம், இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது இலங்கை தொடர்பாக சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றில் இலங்கையில் ஊடகவியலாளர்கள், மனித உரிமைகள் பாதுகாவலர்கள், மக்கள் செயற்பாட்டாளர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் குடும்பங்கள், அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிரான அடக்குமுறைகள், கண்காணிப்புகள் என்பன நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்கின்றன. கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சிலருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களினால் சட்டம் ஆட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் புறந்தள்ளப்பட்டுள்ளன போன்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டன. எனவே இந்த அமைப்புகளோடு பிரான்சிஸ்கன் இன்டர்நேஷனல் மற்றும் உலக சுவிசேஷ அதாவது எவாஞ்சலிக்கல் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளும் கூட இலங்கை தொடர்பான இந்த விடயங்களை மேலும் 2 வருடங்கள் நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை தாங்கள் மீண்டும் கோருவதாக அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். அதுபோல மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் இந்த பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிறுவனங்களை கண்காணிப்பதற்கும் கடந்த கால மீறல்கள் தொடர்பாக ஆதாரங்களை திரட்டி அவற்றை பாதுகாப்பதற்குமான ஆணை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று. அதுபோல மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கொடுத்திருக்கின்ற அறிக்கையும் இப்போது இருக்கின்ற இந்த 2 வருட கால நீட்டிப்பு, 2 வருட கால கண்காணிப்பு போன்ற விடயங்களும் மிக அழுத்தத்தை கொடுப்பதாக அரசாங்கத்துக்கு அமையும். அரசாங்கம் பேரளவில் இதை மறுத்திருந்தாலும் நிச்சயமாக இந்த அழுத்தம் அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக இனி வருகின்ற காலத்தில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாகவோ இல்லாவிட்டால் கடன் வழங்குகின்ற நாடுகள் தொடர்பாகவோ அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான மிகப்பெரிய தடையாக அமையும். எனவே புதிதாக வருகின்ற ஜனாதிபதி இல்லாவிட்டால் இந்த ஜனாதிபதியை தொடர்ந்தால் அவருக்கும் இது பற்றிய எச்சரிக்கை ஒன்று இந்த ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற கூட்டத்தொடர் மூலமாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பான விருப்பமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இது பற்றி அவதானித்திருப்போம். இந்த செய்திகளை பற்றிய கவனம் செலுத்தி இருப்போம். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். தேர்தல் தொடர்பான நகர்வுகள் பற்றியும் அவதானித்திருப்போம். அதுபோல இந்த நாளில் சொல்லப்பட்ட விடயங்கள், குறிப்பாக தமிழரசு கட்சி தொடர்பாக இப்பொழுது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் இல்லாவிட்டால் எடுக்கப்படுகின்ற விடயங்கள், அது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளும். மீண்டும் சந்திப்போம்.